ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள ரங்கம்பேட்டையில் அமைந்துள்ளது நடிகர் மோகன் பாபுவின் மோகன் பாபு பல்கலைக்கழகம். இங்கு சுமார் 18,000 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கேட்ட கட்டணத்தை செலுத்தாவிட்டால் தேர்வெழுத விடமாட்டோம் என்று மிரட்டப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்தினர் வினோத் மற்றும் அக்பர் அலி ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க தங்களது புல்லட் பைக்கில் சென்றுள்ளனர். அங்கு போராட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இதை அறிந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் வினோத் மற்றும் அக்பர் அலியை கடத்த திட்டமிட்டுள்ளனர். இதன்படி திருச்சானூர் பைபாஸ் சாலையில் மாணவர் சங்க தலைவர்களை வழிமறித்து தாக்கி காரில் கடத்தி சென்றனர். இதை அறிந்த மாணவர் சங்கத்தினர் கடத்தல் தொடர்பாக திருச்சானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இச்சம்பவத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனத்தை பதிவு செய்ததை அடுத்து மாணவர்களை மீட்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. 3 குழுக்கள் கடத்தல்காரர்களை துரத்தி சென்று 1.5 மணி நேரத்திற்குள் மாணவ தலைவர்களை மீட்டனர். பல்கலைக்கழக PRO ராவூர் சதீஷ், ரங்கம்பேட்டையைச் சேர்ந்த ஹேமந்த், சுரேந்திரா, விஸ்வேஷ் ஆகியோரை பிடித்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 இன்னோவா கார்களை பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகு மேலும் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். கடத்தப்பட்ட மாணவர் தலைவர்களின் புகாரின் அடிப்படையில் போலீசார் கடத்தல் வழக்கை பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் நடிகரும் பல்கலைக்கழக நிறுவனருமான மோகன் பாபு மற்றும் அவரது மகன் மஞ்சு விஷ்ணு மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் அவர்களுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மாணவர் சங்க தலைவர்கள் பவுன்சர்களால் கடத்தப்பட்டதை அடுத்து கல்வி நிறுவனங்களில் பவுன்சர்களை பயன்படுத்தக் கூடாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை கடைபிடிக்க தவறினால் கல்லூரி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். தற்காப்புக்காக பவுன்சர்களை பயன்படுத்தும் எந்த ஒரு நபரும் அவர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடத்தப்பட்ட மாணவர்கள் மீது பல்கலைக்கழகம் சார்பில் சந்திரகிரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சங்கத்தினர் பணம் கேட்டு பிளாக்மெயில் செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் மோகன் பாபுவுக்கும் அவரது இளைய மகன் மஞ்சு மனோஜுக்கும் இடையே சொத்து மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பகிரங்கமான மோதல் ஏற்பட்டது. தனது வீட்டை மகன் ஆக்கிரமிக்க முயல்வதாக மோகன் பாபுவும் தனது தந்தை ஆட்களை வைத்து தாக்குவதாக மனோஜும் பரஸ்பரம் போலீசில் புகார் அளித்தனர். குடும்ப தகராறு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவரை மோகன் பாபு தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது தந்தை மற்றும் மகன் மீது கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.